ஐயா சாமி ஐயா சாமி எப்படி இந்த மலையாள சின்னானை அனுமதி இல்லாமல் இந்த ஆசிரமம்? ஐயா நாங்க பூலோகத்திலிருந்து வரோம். நாங்க பூலோகத்திலிருந்து வரோம். உன் பெயர் என்ன? உங்க பெயர் என்ன? அவர் பேர் இடும்பன், என் பேர் கணம்பன். இங்க யாரும் மலையாள சின்னானே. மலையாள சின்னான் யார் என்று தெரியாமலே இங்க வந்திருக்கிறீங்க. யாருக்கும் தெரியல. நான் தான் அந்த மலையாள சின்னான். என்னை பார்த்தால் பத்திரகாளியை எங்க நாட்டு வணக்கம் இப்படிதான் வைப்போம். ஊசி மெடலுங்களா? உங்க நாட்டுல இப்படிதான் வணக்கம் வைப்பாங்க. ஆனா உங்களுக்கு நேரம் நெருங்கி விட்டது. ஐயோ மந்திரம் ஊடு விட்டு ஊடு கிண்டுவீங்க. ஊடு விட்டு ஊடுக்குதான் ஜெயிலுக்கு போய் வந்திருக்கிறேன். ஐயோ கூடு விட்டு கூடு ஊடுக்கும் கூடுக்கும் வித்தியாசம் இருக்கின்றாய். ஏன்டா காலையிலே புலம்புகின்றாய்? எதுக்கு புலம்புகின்றாய்? ஐயா அதனால இன்று முதல் உங்களுக்கு நாங்கள் சிஷியர். இந்த மலையாள சின்னானுக்கு நீங்க சிஷியராக வந்து என் பாடத்தை இருந்து நான் கற்ற மந்திரங்களை கற்றுக் வந்திருக்கின்றேன். அப்படியானால் உங்களை என்னுடைய பெயர்களை கூறுங்கள். சொல்லணும். உங்க பெயர்களை கூறினால்தான் நான் சிஷியராக ஏற்றுக்கொள்வேன். அவர் இடும்பை என் பேர் கடம்பன். இடும்பன் கடம்பன். உங்கள் பெயர்களை சொல்லி உங்கள் செடி இந்த செடி நடுங்க. பேர் சொல்லணும். அப்படி பெயர் சொல்லி நட்டீர்களானால் எனக்கு மானசீக சிஷியனாக இருந்தால் உங்களுக்கு மந்திரங்களை கற்றுத் தருவேன். அதில் ஏதாவது பெசுக்கு அசுக்கு ஏதாவது செய்தீர்களே ஆனால் எனக்கு இந்த குருநாதருக்கு துரோகம் செய்தால் என்று தெரிந்து விட்டால் உங்கள் பெயரை சொல்லி நடுகின்ற இந்த செடியை பிடுங்கின உடனே அடுத்த மாதத்திலே உங்கள் உயிர் உடலை விட்டு பிரித்து சாம்பலாக போவீர்கள். எங்க பேரை சொல்லி நடணும். ஆமா தம்பி வாய்க்கு சாராயம் கிடைக்காது. அடிக்க முடியாது சாமி. உன்னை அடித்தால் எனக்கு அதுவே 1க்கு 3 7 8 இருக்கும். என்னால் உன்னை தொட்டு கூட பார்க்க முடியாது. நீ ஒரு மயில். ஒரு புள்ளி அந்த படம் பிடிக்கும். என்ன மட்டும் அடிக்கிறீங்க, தம்பி அடிக்க மாட்டீங்க. அடிக்க முடியாது, அடிக்கவும் கூடாது, முடியாது. யார் எனக்கு இழிச்சி வாயிலாக தெரிகின்றானோ அவனைத்தான் நான் அடிப்பேன். பெரிய தம்பியா? பெரிய தம்பி சின்ன தம்பி அது பிரபுபுரம் ஆயிடுச்சு. சரி அது இருக்கட்டும். இடும்ப கடம். பெரிய தம்பி நீ அப்படியே வச்சிருந்து அப்படியே நீ பழி வாங்குவாய். ஏண்டா என் தம்பியை பிடிக்க சொல்லி அவனுக்கு அண்ணா. ஐயோ அண்ணனோ பண்ணியோ அதான் எனக்கு தெரியாது. அவனை பிடிக்க சொல்ல முடியாது, அவனை அடிக்கவும் முடியாது. என் பார்வைக்கு நீதான் முட்டாள், நீதான் ஒரு முள்ளவடக்கி, நீதான் ஒரு பைத்தியக்காரன், நீ ஒரு மெண்டல், நீ ஒரு இழிச்சவாயம் ஏமாளி. ஆமா நீ ஒரு பேக்கு. அதுதான் நான் உன்னை அடிக்கின்றேன். என்ன ஏற்று பேசுகிறாய்? என்ன ஏற்று பேசுகிறாய்? என்றால் உன்காலை நான் பிடிக்கிறேன். தம்பி பிடிக்க வேண்டாம், எனக்கு பிடிக்க இல்லை. தம்பி பிடித்தால் எனக்கு பிடிக்காது. நீ கொஞ்சம் கெட்டவே தூக்கி உட்கார. மந்திரம் சொல்ல வேண்டுமா? நான் சொல்ல வேண்டும் சொல்ல வேண்டும். வண்டி ரீங்காரம் விடுவதை போல் நமச்சிவாயம். நான் சொல்லுங்க சொல்லுங்க. ஓ
அப்படி சொல்லுவோம் சாமி. ஓம் கணேஷ்வரி கரும்பிரி ஆம்சு காம்பரான். எனக்கு நீ மானசீக குருவாக ஏற்று மாற்றே நான் என்ன சொல்றேன் நீ என்ன சொல்றேன் ஓம் ரீம் கணேஷ்பிடி காஜாபிடி முன்னூத்தி பிடி கரம்பிடி கணேஷ்வரி காஜாபிடி 305 பிடி ஆம்சு காம்பரான். அழிக்க முடியாது அதான் தானே நான் பார்க்கிறேன். சரி அதோட நிச்சு போய் சொன்னா சாமி. நல்ல சிஜன் சொல்லு எம்சி எம்ஆச்சி 35 ரூபாய் போட்டேன். எம்ஐ வச்சு 35 போட்டு ஸ்டாப் சார் இல்லை இரேஸ். அதான் 26 ரூபாய் நீ ஒரு ஆளே குடிச்சு விட்டா ரெண்டு வெளியே அடிக்கிற எனக்கு வலிக்குது சாமி. யாங்க டைம் நம்மள. நம்ம தெரியலையே. அது சுடுகாட்டுல ஒரு பணத்தை கொண்டு சேர்த்தா அங்க என்ன பிரியாணியா கொடுக்குறாங்க உனக்கு பீடி சுட்டுதான் கொடுப்பாங்க. ஆமா. அந்த சுடுகாட்டிற்கும் அந்த பிணத்திற்கும் அந்த மந்திரத்திற்கும் ஒரு பொருள் உண்டு. அப்படி சொல்றேன்னா ஆன்சு பான்பராசி எப்படி இருக்கிறது அது எல்லாம் வலிக்கிறது. நீ காலையில வந்து ஆரம்பிச்சது இதோட 37 அடி ஆகிடுச்சு. சரி போய் நாளே 30 எங்க கேட்டா உன்னிக்கடா 35 போயிட்டு ஒரு நடிகை மக்கள் சாமி கொடுத்தா ஆமா ஐயா.